நமஸ்காரம். எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஆழமாக படிக்க வேண்டுமா அல்லது நமக்கு வேண்டிய அளவு படித்தால் போதுமா? பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதோ கல்லூரிக்கு செல்லும் போதோ எவ்வளவு படிக்க வேணும் என்பது வரையறுக்கப்பட்டு விட்டது. அது சிலபஸ் உள்ளது. அதை படித்துத்தான் ஆக வேண்டும், பரீட்சை எழுதித்தான் ஆக வேண்டும். அப்படி தேறினால்தான் சர்டிபிகேட் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதனால் அங்கெல்லாம் இத்தனை போர்ஷன் கவர் பண்ணி ஆக வேண்டும். ஆனால் அதில் எவ்வளவு தூரம் பரீட்சைக்காக மட்டும் படித்தோம், இல்லை விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்தோம், அது வேண்டுமானால் நம் கையில் இருக்கிறது. என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க வேண்டும் என்பது நம் கையில் இல்லை. ஆனால் அதை எவ்வளவு ஆழமாக படிக்க வேண்டும்? ஒரு சிலர் சுமாராக படித்து விடுவார்கள். இல்லை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வம் இருக்கும். இதெல்லாம் பள்ளி படிப்பை பற்றி சொன்னேன். இதே ஆன்மீக படிப்பு, பகவத்கீதை படிக்க வேண்டும், முக்கியமான ஒரு 10 ஸ்லோகங்களை சொன்னால் அதை மட்டும் கற்கிறேன். 700 ஸ்லோகங்கள் கற்று என்ன செய்ய போகிறேன்? அவ்வளவு ஆழமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? என்ன லாபம்? கிருஷ்ண பக்தி வரும் என்று பதில் சொல்லுவோம். நான் ஏற்கனவே பக்தன்தான், நான் ஏதோ பக்தியை மறுக்கிறா போலேயும் கீதையை முழுக்க படித்தால்தான் ஒத்துக்கொள்ளுவேன் என்றும் நினைக்கவே வேண்டாம். நான் இப்போதே ஒத்துக்கொள்ளுகிறேன். கண்ணன் கடவுள், நான் அவர் திருவடிகளையே பற்றப் போகிறேன், அடைய வேண்டும். இனி மேற்கொண்டு 700 ஸ்லோகங்கள் படிக்க வேண்டுமான்னு சொல்லுவார்கள். இது ஓரளவு தெரியாதவர்களும் சொல்லுவார்கள். ஆழமாக சம்பிரதாயத்தில் பற்று உள்ளவர்களும் ஏன் இவ்வளவெல்லாம் இது தேவையா, படிக்க வேண்டுமா, எதுக்கு இவ்வளவு டீடைல் ஸ்டடி என்று தோண்டிவிடும். 700 ஸ்லோகங்களும் படிக்க வேணும் என்பதற்கு காரணம் உள்ளது. நாம் வாழ்வது சம்சாரத்தில், கலியுகத்தில். யாரையும் எப்போது வேண்டுமானாலும் திசை திருப்பும். நாம் நினைத்தே பார்க்காதவர்கள் எல்லாம், நல்ல பக்தர்களாக இருந்தவர்கள் கூட திடீரென்று குழப்பத்துக்கு ஆளாகலாம், திசை மாறி போகலாம். என்னால் காலமும் இடமும் அப்படிப்பட்டது. இது இடம் சம்சாரம், வைகுந்தம் இல்லை. காலம் கரிகாலம், கிருதயுகம் இல்லை. ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும். பயப்பட சொல்லவில்லை, விழிப்புணர்வோடு இருக்க சொல்லுகிறோம். இந்த சம்சாரத்தில் இருக்கும் வரைக்கும், அதுவும் இந்த யுகத்தில் இருக்கும் வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக கற்கிறோமோ அப்போதுதான் சந்தேகம் வராது. யாரேனும் நம்மை குழப்ப பார்த்தாலும் லேசில் குழம்ப மாட்டோம். ஆனால் 10 ஸ்லோகங்கள் படித்திருந்து ஓரளவுக்குத்தான் புரிந்து வைத்துக்கிறோம் என்றால், ஏதாவது சந்தேகம் யாராவது கிளப்பி விட்டால் சட்டென்று குழம்பி விடுவோம், நம்பிக்கை தகர்ந்து விடும். பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி முடித்து வேலைக்கு போகும்போது படித்த படிப்பில் நம்பிக்கை தகர்வதற்கெல்லாம் பெரிதாக ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டர் படித்தோம், சயின்ஸ் படித்தோம், ஹிஸ்டரி ஜியோகிராஃபி படித்தோம், அவ்வளவுதான். வேலை பார்க்க போகிறோம். வேலையிலேயே கூட படித்த எல்லாவற்றையும் பயன்படுத்த முடியுமா தெரியாது. அதில் ஏதாவது முன்னுக்கு பின் சற்று முரணாக இருந்தாலும் அதனால் நமக்கு ஒன்றும் பயம் ஏற்படாது, ஐயம் வராது. ஏதோ சந்தேகமாக இருக்கிறது, கேட்டு தெரிந்து கொள்வோம், செய்வோம். அதனால் நமக்கு உள்ளூர ஒரு பயம், என்ன இப்படி புரிந்து கொண்டிருக்கிறோமே, இது இப்படி இருக்கிறதே, நம் வாழ்க்கை என்ன ஆகும், அப்படியெல்லாம் அந்த படிப்பை பற்றி நாம் நினைக்கவே போவதில்லை. ஒரு கணக்கு பாடம், ஓகோன்னு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு தியரி படிக்கிறோம். சரி, அன்று ஒருத்தர் கண்டுபிடித்து வைத்திருந்தார், அப்படி இருந்தது. இன்று இன்னொருத்தர் வந்தார், சயின்டிஸ்ட் மாறலாம், மேத்தமேட்டிஷியன்ஸ் மாறலாம், மாற்றி கண்டுபிடித்தார்கள், அவ்வளவுதான், கற்றுக்கொள்வோம்.
ஆனால் இது வாழ்க்கை. ஆன்மீகம் என்பது வாழ்க்கை. நான் யார், ஏன் பிறந்தேன், இத்தோடு தொடர்பு கொண்டது. அப்படி இருக்கும்போது ஏதேனும் நாம் கற்றதில் சந்தேகம் வந்து விடுமானால் நம்முடைய நம்பிக்கை தகர்ந்து விடும். அதனால் தான் படிக்கும் போதே முழுமையாக படிக்க வேண்டும். எல்லா இடத்திலும் நமக்கு பதில் தெரிந்து விட்டால் அதுக்கப்புறம் குழப்பம் வராது. யாரேனும் குழப்பம் பார்த்தாலும் நாமே அவர்களுக்கு எடுத்து சொல்லிவிடுவோம், தெளிவுபடுத்தி விடுவோம். எந்த சாஸ்திரத்தை படித்தாலும் ஓரளவு ஆழமாகத்தான் படிக்க வேண்டும். அதற்கென்று படித்துக்கொண்டே இருக்க வேணும்னு நான் சொல்ல வரவில்லை. அப்புறம் கடைப்பிடிக்க முனையவே மாட்டோம். படித்துக்கொண்டே இருந்தால் எப்போது கடைப்பிடிக்க? கற்றபின் நிற்க அதற்கு நிறைய கற்க வேண்டும், கற்றபடிக்கு நிற்க வேண்டும். அப்ப கற்க கஷடரான்னு சொன்னார்களா, அந்த கஷடர கற்றல் என்பதைத்தான் முழுமையாக கற்றல்னு சொல்ல வந்தேன். இல்லை என்றால் அப்படியே குழம்பியும் போவோம், யாரேனும் குழப்பியும் விடுவார்கள். ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.